கருணைக்கிழங்கு காரக்குழம்பு செய்யலாம் வாங்க. 1 கப் வாட்டரில் புளி ஆட் பண்ணியிருக்கேன், அது ஊறட்டும். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன், சீரகம் 1/4 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், இருபத்தஞ்சு பல் பூண்டு. காரக்குழம்புல இதுமாதிரி பூண்டை சேர்த்து சாப்பிட சொல்ல சூப்பராக இருக்கும். ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கிளாஸ் அளவு வதங்கி வந்துடுச்சு. இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், கருணைக்கிழங்கு காரக்குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா மேஷ் ஆகணும். கட் பண்ணி வச்சிருக்க கருணைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளியோடைய கருணைக்கிழங்கை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். குழம்பு மிளகாய் தூள் 2 ஸ்பூன், இதுலேயே 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொதிச்சு வரட்டும். க்ளோஸ் பண்ணிடுறேன். கொதிச்சு ஆயிலெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ 1 கப் புளி தண்ணியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட கருணைக்கிழங்கு காரக்குழம்பு ரெடி ஆகிடும். கருணைக்கிழங்கு காரக்குழம்பு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். சிம்பிள் தான்.